ஜோஸ்வா 10ஆம் அதிகாரம் 1 முதல் 43 வசனம் வரை. யோசுவா ஆயீப்பை பிடித்து சங்காரம் பண்ணி எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தபடியே ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததையும் கிபியானின் குடிகள் இஸ்ரவேலுடனே சமாதானம் பண்ணி அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி இருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாகிய அதேனிசேதேக் கேள்விப்பட்டபோது, Now it's come to pass, when ye Adron-Zedek, kings of Jerusalem, and hear now Joshua hadn't taken Ai, and hadn't utterly destroyed it, as he had done to the Jericho and your king, so he hadn't done it to Ai and your kings, and now the inhabitants of the Gibeon had made an peace with Israel and were in among them. வசனம் 2. கிபியான் ராஜாதானின் பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆய் பார்க்கிலும் பெரிதுமாய் இருந்தபடினால் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளுமாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள். That they feared greatly, because Gibeon was a great city, as one of the royal city, and because it was greater than Ai, and all the men and thereof were mighty. வசனம் 3. ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனியா-சேதேக், எபிரோனின் ராஜாவாகிய ஓக்மோக், யோமோத்தின் ராஜாவாகிய பிரியாமுக்கும், லிபிகியான் ராஜாவாகிய யாபியாமுக்கும், கீல்காலின் ராஜாவாகிய தெபியாருக்கும் ஆள் அனுப்பி, Wherefore Adoni-Zedek, kings of Jerusalem, sent unto the Homer, king of Arab, Hebron, and unto the Prem, king of Jormot, and unto the Josba, king of the Lichias, and to the Dibir, kings of the Egelan, saying, வசனம் 4. நாங்கள் கிபியானையும் சங்காரமாகும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்த எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் யோசுவாவோடும் இஸ்ரவேல் புத்திரரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினான். Come up unto me, and help me, that we may smite Gibeon, for he hath made peace with Joshua and with the children of Israel. வசனம் 5. அப்படியே எருசலேமின் ராஜா, எபிரோனின் ராஜா, யோர்முத்தின் ராஜா, லேகின் ராஜா, கீலேனின் ராஜா என்கிற எமோரியன் ராஜா 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியானுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேலே யுத்தம் பண்ணினார்கள். Therefore the 5 kings of the Amorites, the kings of the Jerusalem, of the kings of the Hebron, the kings of the Jerahmeel, kings of the Lichtensia, the kings of the Eglon, greater themselves, true goated, and went up they and all their asked us, and encamped before Gibeon, and made war against it. வசனம் 6. அப்பொழுது கிபியான் மனுஷர்கள் கீழ்காலில் இருக்கிற பாளையத்திற்கு யோசுவாவினிடத்தில் அனுப்பி, உமது அடியரையே கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை இரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜா எல்லோரும்
எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொன்னார்கள். And the man of the Gibeon sent unto the Joshua to the camp to Gilgal, saying, Slay not they had, and from their servants come up to use and quickly and save use and help use from all the kings of the Amorites that dwell in moments had the greater true gotter against use. வசனமேலு உடனே யோசுவா அவனுடனே கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலுக்கு போனார்கள். Joshua ascended from Gilgal, he and all the people have war with them, and all the mighty men of the value. வசனம் 8. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன், அவர்கள் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்று. And the Lord said unto the Joshua, Fear them not, for I have delivered them into thine hand. There shall not a man of them stand before thee. வசனம் 9. யோசுவா கீழ்காலிலிருந்து ராமா முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேலே வந்து விட்டான். Joshua therefore come unto them and suddenly and went up and from the Gilgal all the night. வசனம் 10. கர்த்தரே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக கலகம் பண்ணின ஆகையால் அவர்கள் கிபியானிலே மகா சங்காரம் மடங்கடித்து பெத்தேலுக்கு போகிற வழியிலே தூரத்தில் அசேகே மட்டும் மக்ரோதோ மட்டும் முறி அடித்தார்கள். And the Lord discomforted them and before the Israel and slew them and with a great slaughter at the Gibeon, and caused them along the way that goeth up the Beth-horon, and smote them to the Azekah and unto the Mekades. வசனம் 11. அவர்கள் பெத்தாரினிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடிப்போகையில் அசேக்காக மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை இழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேலர்கள் புத்திரர்கள் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மலையினில் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். திடீர்னு கடவுள் ஹெல்ப் பண்ணுறாரு பார்த்தீங்களா. And it's come to pass as they fled and from before Israel, and wherein they going down to the Beth-horon, and the Lord and cast down great and stone from heaven upon them unto the Azekah, and they were and more which died in stones, hailstones. Then they whom the children of the Israel slew with the sword. வசனம் 12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்த நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி, பசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியன் கிபியான் மேலும் சந்திரன் நீ ஆயேலின் பாலத்தாக்கில் திரித்து நில்லுங்கள் என்றான். Then and speak Joshua to the Lord and in the day when the Lord and deliver up the Amorites before the children of Israel, and he said, in the Shigar have the Israel sons strong, the still upon Gibeon, and thou moon, and the valley of the Ajalon. வசனம் 13. அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சுரிக்கட்டும் மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. அது
எசேரியின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கையில் வில்லையா? அப்படி சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலேயே நின்றது. இது படிக்கும்போது எனக்கு சிலுக்குது. And the sun stand still and the moon stand until the people heard and win themselves up and their enemies. Is not this written in the books of the Jezreiah? So the sun stand still and the midst of the heaven and the as said not to go down about Will's day. அப்பொழுது கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்க அந்த நாள் அதற்கு முன் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். And there was no day like that before it or after it, that the Lord and hearkened unto the voice of the man, for the Lord and forgot for the Israel. வசனம் 15. பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கீழ்காலில் இருக்கிற பாளையத்திற்கு திரும்பினான். And Joshua returned and all the Israel with him unto the camp to the Gilgal. வசனம் 16. அந்த 5 ராஜாக்களும் ஓடிப்போய் மக்கோ தேவியில் இருக்கிற ஒரு கெபியிலே ஒளிந்து கொண்டார்கள். But those 5 kings fled and hid themselves in the cave and Makko Keria. வசனம் 17. 5 ராஜாக்களும் மக்கோ கோவியில் இருக்கிற ஒரு கெபியிலே ஒளிந்திருந்த அகப்பட்டார்கள் என்று யோசுவாவுக்கு அறிவிக்கப்பட்டது. And it was told and Joshua saying, the 5 kings for find in the cave and the Makko Keria. வசனம் 18. அப்பொழுது ஜோஸ்வா பெரிய கற்களை கெவியின் வழியிலே புரட்டி அவ்விடத்திலே அவர்களை காவலுக்காக மனுஷரையே வையுங்கள். And Joshua said and roll great stone upon the mount of the cave and send man by him for the keep them. வசனம் 19. நீங்கள் இல்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவர்களுடைய பின் படைகளையே வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலேயே பிரவேசிக்க விடாதிருங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கைகளிலே ஒப்புக் கொடுத்தார் என்றான். And stay here not and but and precious after your enemies and smite and these made most and of them suffer them not unto they enter into the city, for the Lord your God and ye delivered them into your hand. வசனம் 20. யோசுவா இஸ்ரவேல் புத்திரரும் அவர்கள் மகா பெரிய சங்காரமாய் அவர்களை மளவு எரித்தார்கள். அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். And it's come to pass and when the Joshua and the children of the Israel had made an end of the slaying them with a very great slaughter till they were consumed, that the rest which remained of them and entered into the first city. வசனம் 21. ஜனங்கள் எல்லோரும் சுகமாய் மக்கோதோவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவினிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. And all the peoples returned to the camp of the Joshua at the Makkedah. In the peace none moved this tongue against any of the children of Israel. வசனம் 22. அப்பொழுது யோசுவா கெபியின் வாயில் திறந்து அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்திற்கு வெளியே கொண்டு வாருங்கள் என்றான். Then said and Joshua opened the mouth of the cave and bring out of these 5 kings unto me out of the cave. வசனம் 23. அவர்கள் அப்படியே செய்த. எருசலேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யோர்மோத்தின் ராஜாவும் லேகியின் ராஜாவும் இக்லின் ராஜாவும் ஆகிய அந்த 5 ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனிடத்திற்கு வெளியே கொண்டு வந்தார்கள்.
And they did so, and the brinkled from those is the five kings unto the out of the cave, the kings of the Jerusalem, of the kings of the Herban, and the kings of the Germanon, the kings of the Lachias, the kings of the ஹீக்லான். வசனம் 24. அவர்கள் யோசுவாவினிடத்திற்கு கொண்டு வந்தபோது யோசுவா இஸ்ரவேல் மனுஷர்கள் எல்லோரும் அழைப்பித்து தன்னுடன் கூட வந்த யுத்த மனுஷர்களின் அதிபதிகளையும் நோக்கி, நீங்கள் கிட்டே வந்த உங்கள் கால்கள் இந்த ராஜாக்களுடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றான். அவர்கள் கிட்டே வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகள் மேலே வைத்தார்கள். It's come to pass when they forgot out of those kings unto the Joshua, that the Joshua and to the captains of the man of the war which is went and them, come near, put your foot upon the neck of these kings, and they come near and put their foot upon the neck of them. வசனம் 25. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்த திடமானதாக இருங்கள். நீங்கள் யுத்த மனுஷனும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படி செய்வார் என்றான். And Joshua said unto them, fear not, near be dismayed, by strong, and have the God and courage, have the Shalom Lord, and do the all your enemies against you, whom ye forgot. வசனம் 26. அப்பொழுது பின்பு யோசுவா அவர்களை வெட்டி கொன்று 5 மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்கள் தொங்கி கிடந்தார்கள். And afterward, and Joshua smote them and slew them, and again them and 5 trees, and they were again upon the tree until the evening. வசனம் 27. சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே யோசுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்கி கட்டளை இட்டான். அவர்கள் ஒளித்து கொண்டிருந்த கெபியிலே அவர்களை போட்டு இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வழியிலே அடைத்தார்கள். And it's come to pass at that time, after going down of the sons, that the Joshua cometh, and they took them down of the tree and cast them unto the cave, wherein they had been hid, and they laid great stone in the cave, as mouth with remain until this very days. வசனம் 28. அந்த நாளிலே யோசுவா மக்கோதோயாவை பிடித்த அதை பட்டய கருக்கினாலே அழித்த அதன் ராஜாவுக்களையும் அதில் உள்ள மனுஷர்களையும் சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணிய எரிகோவில் ராஜாக்கும் செய்தது போல மக்கோதேயாவின் ராஜாவுக்கு செய்தான். And that day Joshua took on Makkedah and smote with this edged up the sword up, and of the kings, and thereof the until destroyed them, and all the shoals of the wherein therein he let it no remain, and did to the kings of the Makkedah as he did unto the kings of the Jericho. வசனம் 29. மக்கோதோவிலிருந்து யோசுவா இஸ்ரவேலர்கள் அனைவரும் கூட லிப்பியோனாவுக்கும் புறப்பட்டு லிப்பியோனாவின் மேலே யுத்தம் பண்ணினான். Then Joshua passed from the Makkedah and of Israel within unto the Lipiona, and forgot against Lipiona. வசனம் 30. கர்த்தர் அதையும் அதன் ராஜாக்களையும் இஸ்ரவேலின் கைகளிலே ஒப்புக் கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினாலே அழித்து
எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல அதன் ராஜாவுக்கும் செய்தார். And the Lord and delivered it also, and the king thereof into the hand of the Israel, and the smite it with the edge of the sword, and all the souls that were and therein, and let no knee remain in it, but did not unto the king thereof as it did unto the king of the Jericho. வசனம் 31. லிபியோனாவிலிருந்து யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட லீசிக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையமிறங்கி அதனுள்ள யுத்தம் பண்ணினான். And Joshua passed from the Libionah, and also Israel with them, unto Litchi, and he camped against it and forgot against it. வசனம் 32. கர்த்தர் லிக்கியானேசை இஸ்ரவேலின் கைகளில் ஒப்பு கொடுத்தார். அதை 2ஆம் நாளிலே பிடித்து லிபியோனாவுக்கு செய்தது போல அதையும் அதிலுள்ள எல்லா நரஜீவன்களையும் பட்டய கருக்கினாலே அழித்தார். And the Lord delivered Linchi unto the hands of the Israel, which is took it and the second day, and smote it with in the edge of the sword, and all the souls that were and therein, according to all that he had done லிபியோனா. வசனம் 33. அப்பொழுது கொசேரின் ராஜாவாகிய ஊரும் லிகோன்ஸுக்கும் துணை செய்யும்படி வந்தான். யோசுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாக இராதபடி வெட்டி போட்டான். Then Haran kings of Kosar come upon the Elpalinchon, and Joshua smote him and his people until he had and left him no knee remaining. வசனம் 34. லின்சியிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேல் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதில் மேலே யுத்தம் பண்ணி. And from Lenchi Joshua passed unto the Eklon, and all the Israel with them, and they encamped against it and forgot against it. வசனம் 35. அதை இந்த நாளிலே பிடித்து அதை பட்டய கருக்கினாலே அழித்தார்கள். லாச்சிக்கு செய்தது போல அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் அந்த நாளிலே தானே சங்காரம் பண்ணினான். And they took it and that day, and smote it with the edge of the sword, and all the souls and that were therein in a utterly destroyed that day, according to all that he had done to the Lanchiasa. வசனம் 36. பின்பு எக்லோனிலிருந்து யோசுவாவும் இஸ்ரவேலரும் அனைவருமாய் எப்ரோனுக்கு புறப்பட்டு அதில் மேலே யுத்தம் பண்ணி. And Joshua went up and from the Ekron, and all the Israel with them unto the Ekron, and they forgot against it. வசனம் 37. அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினாலேயே அழித்தார்கள். அதை அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினார்கள். And they took it and smote it with the edge of the sword, and the kings thereof, and all the cities thereof, and all the souls that were therein. He left no knee remaining, according to all that he had done to the Hilgana, but destroyed it utterly, and all the souls that were and therein. 38. பின்பும் யோசுவா இஸ்ரவேல் அனைவரோடும் கூட திபீருக்கு திரும்பி போய் அதன் மேலே யுத்தம் பண்ணி. And Joshua returned, and all Israel with him, and to Debir,
and forgot against it. வசனம் 39. அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தான். அவைகளை பட்டய கருக்கினாலே அழித்து அதிலுள்ள ராஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எப்ரோனுக்கும் லீபனோனுக்கும் அவைகளிலே ராஜாவுக்கும் செய்தது போல தெபியருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். And he took it, and he kings and thereof, and all the cities thereof, and they smote them and with the edge at the sword, and utterly destroyed all the souls that were therein. He left none remaining, as he had done to Harbon. So he did to Dibia and to the kings thereof, as he had done also to the Libyan and to our kings. வசனம் 40. அப்படி யோசுவா மலை தேசம் அனைத்தையும் தென் தேசத்தையும் சமபூமி நீர்ப்பாசனமான இடங்களையும் அவைகளின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி. And so Joshua smote all the country of the hill and of the shore and of the world and of the springs and all their kings. He left none remaining, but utterly destroyed all that is breaded, as the Lord and God of the Israel commandment. 41. காதேஸ் பாரானை துவக்கி காத்சா மட்டும் இருக்கிறவைகளை கிபியான் மட்டும் இருக்கிற கேசான் தேசம் அனைத்தையும் அழித்தான். And Joshua smote them and from and Kadesh Barnea even unto the Gaza, and all this country of the Gazana, even unto the Keban. 42. அந்த ராஜாக்கள் எல்லோரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். And all these kings and their lands did and Joshua take it at one time, because the Lord and God of Israel forgot for Israel. வசனம் 43. பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கீழ்காலில் இருக்கிற பாளையத்திற்கு திரும்பினான். And Joshua returned and all the Israel with him and to the camp of the Gilgal.